இப்ப வந்துட்டு நம்ம போன வாரம் பாத்தீங்க அப்படின்னாக்கா என்னென்ன கிரகம் பார்த்தோம்? புதன், குரு, சுக்கிரன், சனி 4 கிரகம் பார்த்தோம் இல்லைங்களா? Okay. இப்போ அந்த ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது பார்த்தோம், செவ்வாய் பார்த்தது, அப்புறம் புதன் பார்த்தோமா. இப்போ அது அதுல இருக்க 10 குணங்களும் 10 காரணங்களும் எல்லாரும் சொல்றீங்களா? புதன் சொல்றீங்களா? புதன் ஆரம்பிங்க. விரைவாக சிந்திக்கும் திறன், குணங்கள் சொல்றேன். விரைவாக சிந்திக்கும் திறன், ஆர்வம் அதிகமா இருக்கும், ஆர்வம் அதிகம், நகைச்சுவை உணர்வு, புத்திசாலித்தனம், நினைவாற்றல், பகுப்பாய்வு திறன், திட்டமிடும் திறன், பேச்சுவார்த்தை திறன். அந்த பேச்சு திறன் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். பல மொழிகளை கற்கும் திறன், கவனிக்கும் திறன், சூழ்நிலைக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ளும் குணம், புதிய விஷயங்களை கற்கும் ஆர்வம், பிரச்சனைகளை தீர்க்கும் திறன், சுறுசுறுப்பு, தகவல் சேமிக்கும் பழக்கம், தர்க்க ரீதியாக பேசுதல், சம்டைம்ஸ் தொழில்நுட்ப ஆர்வம், கணினி அறிவு, நேர மேலாண்மை, பர்ஃபெக்ட் டைமிங், நண்பர்கள் எளிதில் உருவாக்குதல். ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கீங்க. இப்ப வந்துட்டு நீங்க புதன் அப்படின்ட்டு போனீங்க அப்படின்னாலே, புதன் அப்படின்னா தன்னலை ராமன் பீர்பால், இவங்க 2 பேரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா, இன்னொன்னு வந்துட்டு இந்த சினிமால வர காமெடியன்ஸ், ஓகேவா? இன்னொன்னு ஞாபகம் வச்சுட்டோம் அப்படின்னாக்கா டக்குன்னு அந்த இடத்துக்கு நம்ம போயிடலாம், ஓகேங்களா? பீர்பால் அக்பர் கூட இருந்தவர், அவரு நிறைய வந்துட்டு அக்பருக்கு வந்துட்டு சின்ன சின்ன செய்திகளை சொன்னவர், ஒரு அறிவால மூவ் பண்ணவர். தன்னாலே ராமன் அதே மாதிரிதான். புதன் அப்படின்னாலே அவங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? சொல்லுங்க. காரகத்துவம், டேட்டா ரிலேட்டட், சமூக ஊடகம், கையொப்பம், சான்றிதழ்கள் ரிலேட்டட், தேர்வுகள், பயிற்சி, ஆராய்ச்சி, கணக்கீடு, வணிக நுண்ணறிவு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், மின்னஞ்சல், மொபைல், இமெயில் ரிலேட்டட் அந்த மாதிரி இருக்கிறது. அலுவலக நிர்வாகம், டேட்டாபேஸ் ரிலேட்டட், ஏஐ, தகவல் பரிமாற்றம், எல்லா இந்த டிஜிட்டல் ரிலேட்டடா வர்ற எல்லா ரிலேட்டடும். மட்டும் இல்ல, கம்யூனிகேஷன். நம்ம வந்துட்டு நம்மளுடைய எண்ணங்களை இன்னொருத்தங்க சொல்றது எல்லாமே கம்யூனிகேஷன். மீடியா கம்யூனிகேஷன், நம்ம பேசுறது கம்யூனிகேஷன். எங்கெங்கெல்லாம் 2 பேர் பேசிக்கிறாங்களோ, எங்கெங்கெல்லாம் தகவல் பரிமாற்றம் இருக்கோ, அதெல்லாமே வந்துட்டு புதன் தான். டிவி, இந்த ரேடியோ கம்யூனிகேஷன் ரிலேட்டட் இருக்கிறது எல்லாமே புதன். ஆமா. தொழில்னு பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ஆடிட்டர், பிசினஸ் அனலிஸ்ட், கண்டென்ட் ரைட்டர், சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட் அந்த மாதிரி வருது. அப்புறம் ஸ்டாக் மார்க்கெட்டிங் அனலிஸ்ட் வரும், டிரான்ஸ்லேட்டர், மொழி பயிர்க்கிற டிரான்ஸ்லேட்டர் அந்த மாதிரி இருக்கிறது. எழுத்தாளர்கள், ரைட்டர், கண்டென்ட் ரைட்டரும் வரும், ரைட்டர் ஜேர்னலிஸ்ட் அந்த மாதிரி இருக்கிறது. மீடியேட்டர். ஓகே, அவ்வளவுதான். குரு யாரா சொல்றீங்களா? நான் சொல்றேன் சார். குரு வந்து சூரியனுக்கு அடுத்தபடியா மிகப்பெரிய கிரகம், வந்து 2வது பெரிய கிரகம் வந்து குரு. குருவோட குணாதிசயங்கள் வந்து பண்பாடு, கல்ச்சர் ஃபாலோ பண்றவங்களா இருப்பாங்க. அண்ட் ஆன்மீகம் அதுல ஈடுபாடு உடையவங்களா இருப்பாங்க. அப்புறம் இது கன்சல்டேஷன், மென்டல் ஹெல்த் கன்சல்டேஷன், எனி கன்சல்டேஷன் கொடுக்குற விஷயத்துல பெஸ்டா இருப்பாங்க. அண்ட் பொறுமையானவங்களா இருப்பாங்க. ரொம்ப ஹானஸ்டா, ஒழுக்கமா இருக்கணும் அப்படின்ற மனப்பான்மையோட இருப்பாங்க. ஒழுக்கம், பக்தி, ஆன்மீகம் சொல்லிட்டேன், பொறுமை. அண்ட் அவ்வளவு நாளுதான் சார் ஞாபகம் வருது. ஆலோசனை கொடுக்கறதுக்கு ஒரு ட்ரஸ்ட்வர்த்தி பர்சனா அவங்கள நம்ம நம்பலாம். பிளஸ் அவங்க பொறுமை, அந்த சாத்வீக குணம் உடையவங்களா இருப்பாங்க. வேலை ஜாப்னு பார்த்தா அவங்க வந்து இது லாயரு, இல்ல இந்த கன்சல்டன்ஸ், இல்லைன்னா கோயில் ரிலேட்டடான பொசிஷன்ஸ், பூசாரி அப்படின்னு சொல்லலாமான்னு தெரியல, ஆன்மீகம் ரிலேட்டடான பொசிஷன்ஸ், ஈவன் கவர்மெண்ட்ல கூட அந்த டெம்பிள் மேனேஜ் பண்றதுக்கான எம்ப்ளாயிஸ் அவங்களுக்கு செட் ஆகும். அண்ட் டீச்சர்ஸ், இன்னொரு தொழில், குரு ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க தொழில் பிசினஸ்ல ஈடுபட்டா நல்ல ப்ராக்ரஸ் ஆவாங்க. அவ்வளவுதான் சார். நம்ம சொல்லும் போது எங்கேயுமே தடுமாறவே கூடாது, ஓகேங்களா?
நம்மளுக்கு வந்து அப்படியே ஃப்ளோவில் அப்படியே வரணும். ஸோ ஷார்ட்கட் மெத்தட் என்னன்னா, உங்களுக்கு நீங்க வந்துட்டு படிச்சு காலேஜ் முடிச்சு வந்த இடத்துல நிறைய டீச்சர் நீங்க கடந்து வந்திருப்பீங்க, ஓகேங்களா? பட் ஆனால் ஒரு பர்டிகுலர் டீச்சர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஓகேங்களா? ஜஸ்ட் எப்போவாச்சும் படுக்கும்போது எங்கேயாச்சும் ஒரு அமைதியான இருக்கிற இடத்துல அவங்கள பத்தி யோசிங்க, அவங்களோட கேரக்டர் என்னன்னு சொல்லிட்டு யோசிங்க. அந்த கேரக்டர் அப்படியே வந்துடும் உங்க மைண்டுக்குள்ள வந்துடும், ஓகேங்களா? அப்போ அந்த கேரக்டர் பத்தி ஈஸியா நம்ம சொல்லிட்டே இருக்கோம். அதே மாதிரி உலகத்துல இருக்க குண்டான பருப்பொருட்கள் எல்லாமே வந்துட்டு குரு தான். ஃபேட்டா இருக்காங்க அப்படின்னாக்கா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு இமேஜின் ஆரம்பிங்க கொண்டு வாங்க. அதான் நம்ம வந்துட்டு நம்ம படம் சொல்லும் போது வந்து டக்குன்னு இது பண்ணுறோம். சுக்கிரனாவே பொதுவா ஞாபகத்துல வச்சக்கூடிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஆடம்பரம், வாகனம், செல்வ வசதி, அப்புறம் காதல், அழகு. இதை பேஸ் பண்ணி சுக்கிரனுடைய காரகத்துவங்கள் பார்த்தோம்னா ஒரு அழகு சார்ந்த விஷயங்கள் நிறைய ஈடுபாடு இருக்கும். கலைகள் சார்ந்த விஷயங்கள், இசை, நடனம், சினிமா துறை, நாடகம் அந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் ஆடைகளுடைய ஃபேஷன் டெக்னாலஜிஸ், ஆபரணங்கள். பொதுவாக உங்களுக்கு வாசனை திரவியங்கள் வந்து அதிகப்படியான விருப்பங்கள் இருக்கும். ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை, லக்ஸரி கார்ஸ், லக்ஸரி பைக்கு, லக்ஸரியான வீடு இருக்கணும். அந்த மாதிரி ஒரு வசதியான ஆடம்பரமான வாழ்க்கைய விரும்பக்கூடியவங்க. செல்வ செழிப்பு, அழகு, நம்மளைய ஒரு அழகை காமிக்கிறதுல ஒரு ஈடுபாடு இருக்கக்கூடியவங்க. அலங்கார பொருட்கள் அதிகமாக உபயோகப்படுத்தக்கூடியவங்க, அழகு சாதன பொருட்களை யூஸ் பண்ணக்கூடியவங்க. அப்புறம் ஹோட்டல்ஸ், அவங்க இருக்கக்கூடிய இடங்கள்ல லக்ஸரியா வச்சுக்கணும் விரும்பக்கூடியவங்க. இசைக்கருவிகள் மீது, இசைகள் மீது ஆர்வம் உள்ளவங்க. அவங்களுடைய குணங்கள்னு பார்க்கும்போது இந்த கலை ரசனம், இசை ரசனம் எல்லாமே இருக்கும். ஒரு மென்மையான அணுகுமுறை இருக்கக்கூடியவங்க. பொருளாதார வசதிய நிறைய விரும்பக்கூடியவங்க. கற்பனை திறன் இருக்கும். நாகரிகமாக நடந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்கும். தொழில் பார்க்கும்போது அவங்க ஒரு ஆடம்பரங்களை விரும்புறதுனால அவங்களுடைய தொழில் பொதுவா இந்த ஃபேஷன் டிசைன்ஸ், ஒரு அழகு சாதனம், அழகு அதிகமா விரும்பக்கூடியதுனால ஒரு அழகு சாதன பொருட்கள் தயாரிக்கிறதோ, ஒரு கார்மெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி, இல்லைன்னா ஒரு பியூட்டி பார்லர், அந்த மாதிரி விஷயங்கள் வந்து தொழில் அமையும். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, ஒரு லக்ஸரியான விரும்பக்கூடியதுனால ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸ்ல நிறைய இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இசை, நாடகம் அந்த மாதிரி இருக்கக்கூடியதுனால உங்க சினிமா இண்டஸ்ட்ரீஸ், ஒரு டெலிவிஷன், ஒரு ஆக்டிங்கோ, ஒரு டான்சிங், மியூசிக் அந்த மாதிரி துறைகள்ல ஈடுபாடு இருக்கும் நிறைய. ஒரு பிராண்டட் லக்ஸரி லைஃப் வாழக்கூடியதுனால இந்த ஆட்டோமோட்டிவ் முதல் காரு, டிராவல்ஸ், அந்த ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி தொழில்கள் ஈடுபாடு இருக்கும். அவ்வளவுதான். சனி பகவான் பொறுத்தவரை சனினாவே ஒரு தொழிலாளி ஞாபகத்தில் வச்சுக்கிறேன். தொழிலாளி, ஒரு உழைப்பு, இரும்பு சாதனங்கள் அல்லது சுரங்கம், தொழிற்சாலை அந்த மாதிரியான விஷயங்கள் ஞாபகத்தில் வச்சு சொல்றது. சனியினுடைய காரகத்துவம் பார்த்தோம்னா ஒரு உள்ளதுலேயே மெதுவாக சுத்தக்கூடிய கோள் வந்து சனி. ஸோ அது ஒரு தாமதமாக செய்யக்கூடியது ஒன்று. ஒரு கடினமான உழைப்பு, ஒரு கூலி வேலைகள் செய்யக்கூடிய வேலையாக இருக்கும். கடினமான உழைப்பு இருக்கிற காரணத்தினால கூலி வேலையில அந்த லோ லெவல்ல இருக்கக்கூடிய வேலைகள் நிறைய செய்ய மாதிரி இருக்கும். தொழிற்சாலைகள், இல்லை இயந்திரங்கள் செய்வது, இரும்பு சம்பந்தமான இதில் இருப்பாங்க. நிலக்கரி, சுரங்கங்கள், பழைய பொருட்கள், பொதுவாக பழைய பொருட்கள் வாங்கி விற்கிறதுல, பழைய பொருட்கள் இது பண்ணக்கூடிய விஷயங்கள்ல ஈடுபடுவாங்க. சனி பொறுத்தவரை அவங்களுடைய குணங்கள் கடினமான உழைப்பு, அமைதியான தன்மை, மெதுவா செயல்படக்கூடியதாக இருக்கும். அவங்க அனுபவத்தின் மூலமாக கற்றுக்கொள்வாங்க. புதன் மாதிரி ஒரு ஆணவர் இல்லாம அனுபவத்தின் மூலமாக கற்றுக்கொள்வாங்க. ரொம்ப சிக்கனமான ஒரு அணுகுமுறையை கடைபிடிப்பாங்க. தொழில்கள் பார்க்கும்போது தொழிற்சாலை சம்பந்தமான தொழில்கள் நிறைய இருக்கும். மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்ல இருப்பாங்க. இரும்பு சம்பந்தமான தொழில்கள், இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி, மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரியில் இருப்பாங்க. அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி, இது போக சுரங்கங்கள், மைனிங் இண்டஸ்ட்ரி, ஆயில் ரிலேட்டடா இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ்ல இருப்பாங்க. ஸ்கிராப் பிஸ்னஸ், பழைய பொருட்கள் வாங்கி விற்கிறது, இல்லைன்னா லேபர் கான்ட்ராக்ட், இல்லை லேபர் மேனேஜ்மெண்ட், மெயின்டெனன்ஸ் பண்ணக்கூடியது, ரிப்பேர்ஸ் பண்ணக்கூடியது, அந்த மாதிரி தொழில் வந்து உங்களுக்கு அமையும். நிறைய
ஓகே. மட்டும் இல்லாம ம். இனி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா ராகு கேதுவை பத்தி பார்க்க போறோம். ராகு கேது அப்படின்றது யாரு? இப்போ ராகு கேது